இன்று நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு அழகான திருநாளை பற்றி பேசப் போகிறேன். அந்த திருநாள் தான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்பது வெறும் ஒரு பண்டிகை மட்டுமில்ல. அது அன்பு, அமைதி, தியாகம், மன்னிப்பு ஆகியவற்றை நமக்கு கற்றுத்தரும் ஒரு நாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு பெத்லகேம் என்ற சிறிய ஊரில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் ஒரு அரண்மனையில் பிறக்கவில்லை, ஒரு சாதாரண இடத்தில் பிறந்தார். அதன் அர்த்தம் என்ன? எல்லா மனிதர்களும் சமம் எளிமையில்தான் உண்மையான மகத்துவம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது ஆட்சி செய்ய அல்ல, மனிதர்களுக்கு அன்பை கற்றுத்தர. அவர் சொன்ன ஒரு முக்கியமான செய்தி, ஒருவரை ஒருவர் நேசி, மன்னி, நல்லதை செய். அதனாலதான் கிறிஸ்மஸ் என்றாலே நமக்கு முதல் நினைவுக்கு வருவது அன்பு. இந்த நாளில் நாம் கிறிஸ்மஸ் மரம் அலங்கரிக்கிறோம், பரிசுகள் கொடுக்கிறோம், சாண்டா கிளாஸை நினைவு கூறுகிறோம். சாண்டா கிளாஸ் என்பவர் குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கும் ஒரு கதாபாத்திரம் போல தோன்றினாலும் அவர் சொல்லும் செய்தி மிகவும் அழகானது. கொடுப்பதில்தான் உண்மையான சந்தோஷம். அதனால் கிறிஸ்மஸ் நாளில் நாம் பரிசு வாங்குவதோடு மட்டும் நிற்காமல், யாருக்காவது உதவி செய்யும் போது இந்த திருநாளின் உண்மை அர்த்தத்தை உணர்கிறோம். இந்த நாளில் நாம் கேக் வெட்டுகிறோம், சிறப்பு உணவுகள் சாப்பிடுகிறோம், குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அதைவிட முக்கியமானது, நம் மனசில் இருக்கிற கோபம், பொறாமை, வெறுப்பு இவைகளை வெட்டி போடுறதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். நல்ல மனிதராக இரு, பிறருக்காக வாழ கற்றுக்கொள். முடிவாக கிறிஸ்மஸ் ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல, அது ஒவ்வொரு நாளும் நம்ம மனசில் இருக்க வேண்டிய நல்ல குணம். இந்த கிறிஸ்மஸ் நம் வீட்டில் மட்டுமில்ல, நம் மனசிலும் ஒளியேறட்டும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துகள்.